கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 8 சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். ஃபுல்லா ஜோரா. துரோகி கூட எப்படி உங்களால உட்கார முடியுது பக்கத்துல? கீழிருந்து மேல் வரை அல்லது மேலிருந்து கீழ் வரை அனைவரும் ஒன்றாகி இன்று தேர்தல் பணியாற்றுகிறோம். அது எப்படி ஒரு மீட்டிங்ல வந்து எல்லாரும் வந்து கையில் அருவாள் எடுத்துட்டு போயிடுவாங்க, அடுத்த மீட்டிங் எல்லாருமே நண்பர்களா வந்து எந்த பிரச்சனைக்காக நான் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டேன் என்றால், உங்களுக்கு தெரியும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் போட்டியிட்டது சிலருக்கு ஒரு மனதில் இவர் வந்து முதல்வர் பதவிக்காக. யார் இந்த சிலர்? நான் செப்டம்பர் 3 வெளியேறினேன். செப்டம்பர் 8ஆம் தேதியே என்னை பார்க்க வேண்டும் என்று அப்போ நண்பர் அண்ணாமலை வந்து என்னை அழைத்தார். மாதிரி ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சிறிது நாட்கள் கழித்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து அவர்கள் என்னிடம் பேசி 2 நேரம் பேசி, நீங்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் நானும் உங்களை மீட் பண்ணுறோம், நீங்கள் வரணும், நான் வர்றேங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க இண்டிபெண்ட்டாக எங்கள் சித்தியாக இருந்தாலும் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ ஒரு கட்சி என் பின்னாடி லட்சம் தொண்டர்கள் பல நிர்வாகிகள் வந்து சசிகலாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா பொலிட்டிக்கலாக? நண்பர் ஓபிஎஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்திலே மெர்ஜர் ஆக்கிடுறோங்கிற அளவுக்கு அவர் தான் முடிவெடுத்து என்கிட்ட தேதியெல்லாம் பார்க்க சொல்லி நான் தேதி சொன்னேன். நீங்க தனி பார்ட்டி, அதே மாதிரி வேற ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க உள்ள வரல சிக்கல் இருந்துச்சா பார்ட்டிக்குள்ள? எனக்கு அது தெரியல. நான் அதை பற்றி நான் அண்ணன் ஓபிஎஸ்டி பேசல. திமுகவுக்கு வந்து ஊடகங்கள்லேயும் ஒரு அணி இருக்குது. அப்படின்னா டிபேட்டில் வந்து திமுக சார்பானவர்கள் வந்து உட்காந்து பேசுகிறது வேற, ஊடகங்கள்லேயே எடிட்டோரியலில் திமுக நிர்வாகியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் அவரே வருத்தப்படுறாரு. 70 நாட்களுக்கு மேலே ஆகுது நாங்கள் குழு அமைத்து, திமுக இன்னும் குழுவே அமைக்கவில்லை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய இதாகி அன்றைக்கி டெல்லியில் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அங்கே நண்பர் செல்வ பெருந்தோட வாய்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இருந்ததுக்கப்புறம் தான் இப்போ இல்லை, முதலமைச்சர் சொல்றாரு என்டிஏ ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் இப்போ கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. அப்படி தான் சும்மா போய் சொல்லுவார். இவர் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக்கிட்டு வெற்று விளம்பர திட்டங்களை சொல்லிட்டு எல்லா பக்கமும் பேசக்கூடியது 2 அலையன்ஸ்லுமே வந்து இந்த கூட்டணி ஆட்சி பற்றிய பேச்சு வருது. நீங்களும் வந்து என்னுடைய பிள்ளைகளை எங்களுடைய ஆட்களை பூரா நாங்கள் வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றீங்க. ஆமாம், அவர் வந்து இட் இஸ் நாட் ஏ கிளைம் ஆர் கண்டிஷன், இட் இஸ் ஒன்லி மை சகோதரர் நயனா நயேந்திரன் கிளியராக 2 நாளாக அவங்க கேட்குறப்ப எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, நாங்கள் ஒன்றும் எந்த வித கிளைமும் வைக்கல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில் அமையும் சொல்லி. இல்லை, அதில் ஒரு வார்த்தை தான் தெரியும், என்டிஏ ஆட்சி இல்லையா? அதாவது என்டிஏ கூட்டணி தான் இருக்குது, இதுதான் ஆட்சிக்கு வரும் கணக்கில். அப்போ அது முதலமைச்சராக அவர் இருப்பார் சார். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அது எனக்கு புரிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இல்லை. நான் வந்து அது ஒரு வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய ஆட்சி அமைப்பது. ஆமாம், அது கூட்டணி ஆட்சியா நான் கேட்குறேன். 30% வரை கமிஷன் பெறப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு குடும்பம். அது இந்த போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதை மருந்து விற்பனை, பள்ளி மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் மாணவர்கள் கூட கஞ்சாவை பள்ளிக்கூடங்களிலே வைத்திருப்பது, கேள்விப்படாத போதை மருந்துகள்லாம் 2000 கோடி 3000 கோடிக்கு கடத்தப்படுவது பிடிவிக்கப்படுது. கேட்டால் வேறு மாநிலம் அந்த மாநிலத்தில் விடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு சந்திச்சா ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவராக பார்க்கறதா, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவராக பார்க்கறதா? உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அம்மா அவர்களின் ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கும்.
வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் மொழியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் இருக்கிறார். அவருடன் கேட்பு நிறைய கேட்கலாம். வணக்கம். நீண்ட நெடும் காலத்துக்கு பிறகு, பல யுகங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுக்க சமைச்சதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல துரோகி கூட எப்படி உங்களால் உட்கார முடியுது பக்கத்தில்? மனப்பக்குவம் தான். அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறதுனால உங்களுக்கே தெரியும், 21 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முயற்சிகள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்காமல் போய்விட்டது. அப்பொழுது நான் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக தான் இருந்தேன்றது பாண்டிய உட்பட எல்லோருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டுள்ள, சுத்தமாக மறந்துவிட்டு, மன்னித்து விட்டு இல்லை, மறந்து விட்டு. வயதில் மூத்தவர்களை அப்படி ஒரு வார்த்தை சொல்வது நன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன். துரோகின்னு சொன்னவர் தானே நீங்கள்? துரோகின்னு சொல்கிறது வேற, மன்னிப்புன்னு சொல்கிறது இப்போ வேற. துரோகம் நடந்தப்போ துரோகம்னு சொல்கிறோம், அதையெல்லாம் மறந்து விட்டுன்னு சொல்கிறது தான் டிடிவி தினகரனுக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் அது துரோகம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு நடந்தது அநீதி தானே, வேற வார்த்தையை சொல்லணும்னா அநீதி நடந்திருக்கு. நீங்கள் உள்பட தெரியும். அதையெல்லாம் எத்தனை நாள் அதே ஞாபகத்தில் வச்சுட்டு கொண்டு போகிறப்ப எல்லாவற்றையும் மீறி நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். ஏப்ரல் 14 வரை, இல்லை ஏப்ரல் 17 வரை எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள் தான். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் அரசியல் காரணங்களுக்காக என்னை நீக்கி 2017 ஏப்ரல் 17 வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றாலும் அரசியல் காரணங்களுக்காக நான் நீக்கப்பட்டாலும் அந்த வழியெல்லாம் இருந்தது உண்மை. அதன் வெளிப்பாடாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகியது. நாங்கள் பேசியதெல்லாம் உண்மை. அந்த நாவினால் சுட்ட வடு அப்படிம்பாங்கல்ல, அது நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆன் ரெக்கார்டில் இருக்குல்ல, டிஜிட்டலாக எல்லாமே இருக்குது. அவர்கள் உங்களை பற்றி பேசுறது, நீங்கள் அவர்களை பற்றி பேசுறது எல்லாமே அப்படி இருக்குல்ல. பட்டு நான் பலமுறை உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு குடும்பத்தில், இன்னும் சொல்லப்போனால் பாண்டியவோட குடும்பத்துன்னு சொல்கிறத விட எங்கள் குடும்பத்தில் 88 சொத்து தகராறுலாம் இல்லை, ப்ரெஸ்டீஜில் தகராறு வந்து ஒரு திருமணத்தால் எங்கள் குடும்பம் பிளவுபட்டது. எத்தனையோ வழக்குகள், எனது கூட பிறந்த தம்பி மேலே, மறைந்த மகாதேவன் மேலே வழக்குகள், பொய் வழக்குகள், அதையெல்லாம் மீறி, இன்னும் சொல்லப்போனால் என் தங்கை திருமணத்திற்கு எங்கள் மாமா குடும்பத்தில் யாரும் வரல. ஒரே ஒரு மாமா தான் வந்திருந்தார், டாக்டர் வினோதகன் தெரியும். அவங்க வீட்டு திருமணங்களுக்கு நாங்கள் செல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 91 அக்டோபர் மாதத்தில் அம்மா அவர்கள் முதல்வரான பிறகு அம்மா அவர்கள் தலைமையிலே என் ஒய்ஃபுங்க மாமா பொண்ணு தானே, அவங்க அக்காவுடைய திருமணத்திற்கு எங்கள் அம்மா வந்து, மாமானா அவருடைய சிஸ்டர் சன் தான், எங்கள் வீட்டுக்கு அழைப்பு இல்லை. அக்டோபர் 18 நினைக்கிறாங்க, 91 அம்மா அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். 92 அக்டோபர் 30 எனக்கும் எங்கள் மாமா பொண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு. எங்கள் குடும்பமே ஒன்று சேர்ந்துச்சு. அப்போ அந்த 4 வருடங்களில் அதை பேசினோமே, இது பேசினோமே, நீங்களெல்லாம் அப்படி பேசிக்கிட்டீங்களே. நீங்கள் பேசுனது எல்லாமே தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை, ஆனால் இது வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் விஷயங்கள் இல்லை. பொதுவெளி, அரசியல், தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து அரசியலும் ஒரு குடும்பம் தான், எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகிறவங்க தான். அதனால அதை எப்படி அதெல்லாம் தூக்கி எறிந்தோமோ மனதிலேருந்து, அதுமாதிரி இதை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து என்ன சொல்கிறது நிலையிலும், கீழிருந்து மேல் வரை அல்லது மேலிருந்து கீழ் வரை அனைவரும் ஒன்றாகி இன்று தேர்தல் பணியாற்றுகிறோம். அது எப்படி ஒரு மீட்டிங்கில் வந்து எல்லாரும் வந்து கையில் அருவாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அடுத்த மீட்டிங் எல்லாருமே நண்பர்களாக வந்து? ஒரு மீட்டிங்கில் இல்லை, ஒரு 8 வருஷம் 9 வருஷமாக அருவாள் கம்போட சுற்றுனவங்க தான். பட் ஒரு இது இப்போ கூட 8-9 வருஷம் ஆகிட்டு. 2021 என்பது உங்களுக்கு தெரியும், 17லேருந்து 4 வருடங்கள்லே எங்கள் கட்சியில் உள்ள அந்த நீக்கப்பட்ட 18 எம்எல்ஏகளில் பல பேர் இருந்தாங்க. அவர்கள், மற்ற நிர்வாகிகள் எல்லாரும். இதில் அநீதி வந்து எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தான் அந்த போராட்டமே.
நானே அதில் வந்து அம்மாவுடைய ஆட்சி வரணும் என்பதற்காக விட்டு கொடுத்து வந்த பிறகு எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது இது வந்து இந்த அம்மா இணைப்பு மக்கள் முன்னேற்ற கழகம் ஏன் தோன்றியதுன்னு நீங்க எல்லா பிரஸ் மீட்லையும் கேட்டீங்க. அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏங்க தோணுச்சு? அப்ப இப்ப அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏங்க இருக்குது? அதிமுக சேர்ந்துடலாம். இல்லை, இது பாண்டே வந்து ஒரு மாசமா டிவி எல்லாம் பார்க்கலையா இல்லை மறதியான்னு தெரியல. இதில் பல முறை பதில் அளிச்சாச்சு, பல நான் கேள்விகளுக்கு. கேட்கறது ஏடிஎம்கேலே இணைச்சிடலாம்ல. நீங்க ஒரு தாய் பிள்ளைகள் தானே. அதாவது ஒரு இதுக்கு நான் பதில் சொன்னேன், அது பாண்டே கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் சண்டை வரும், ஒரு தாய் மக்கள். இப்போ நீங்களே ஒத்து வந்துட்டீங்க, அரசியல் குடும்பங்கிறது வேற, தனிப்பட்ட வார்த்தைகள் வேற, அது பொது வழியில் இருக்காது. பல தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருக்காது, மறந்தாச்சு. கேளுங்க, எல்லாம் கரெக்டு. அதான் வர ஒரு தாய் வளர்த்த மக்கள். நாங்கள் தனியாக ஒரு வீடு கட்டிட்டு போயிட்டோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்பொழுது நல்லது கெட்டதில் ஒன்றா ஆகிக்கலாம். அதுக்காக திரும்பவும் போய் ஒரே வீட்டில் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் நாங்கள் தனியாகவே ஸோ நல்லது பொழுதுக்கு ஒன்று சேர்ந்துக்கிறோம், கல்யாணத்துக்கு ஒன்று சேர்க்கிறோம், திருவிழா சேர்ந்த மாதிரி இது தேர்தல் திருவிழா அப்போ ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. இது தனி எங்களுடைய வழி, அம்மாவுடைய கொள்கையில் அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்வது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு ஒரே வித்தியாசம், எங்களுக்கு அந்த கொடியில் அண்ணா இருப்பார், எங்கள் கொடியில் அம்மா இருக்காங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பர்பஸ் வந்து உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. மதிமுக உருவானதுக்கான காரணம் அவர் மீது சுமத்தப்பட்ட, திரு வைகோ மீது சுமத்தப்பட்ட பழி. அம்மா மக்கள் முன்னேற்றம் உருவானதுக்கான உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி. ஃபார் நோ ரீசன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுன்னா, நான் நிறைய பேசிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து ஓகே நீங்க மறந்துட்டீங்கும் போது ரெண்டாவது கட்சியை தேவையில்லை, இணைப்பே நடந்துடலாம்ல. அதுதான் சொல்றேன் சார். இல்லை, தனி குடித்தனம் போய் தனி வீடு கட்டி அம்மாவின் பெயரிலேயே கட்சி ஆரம்பித்து அம்மாவுடைய திருவுருவத்தில் எங்கள் கொடியில் அம்மாவுடைய திருவுருவத்தை வைத்து நாங்கள் கொடியெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் கையிலையும் அங்கே கிராமங்களில் அவங்க சொந்த இடங்களில் பொதுவெளியில் இருந்ததெல்லாம் இப்போ அரசு உத்தரவில் இருக்கப்பட்டாலும் அவங்கவுங்க அந்த கொடி, ஒரு கூட்டம்னா அந்த கொடியை தானே வர்றாங்க. அந்த கொடியை இனிமேல் நாங்கள் சுருட்டி வைத்து விட்டு மீண்டும் அங்கே செல்வதை நாங்கள் கட்டிய வீடு இது, இந்த வீட்டிலேயே இருப்போம் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இது வந்து பாஜக திரு அமித்ஷா அவர்கள் திரு டிடிவி தினரை கையை முறுக்கி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. டெல்லிக்கு அழைக்கப்பட்டாரு, பார்த்துக்கங்க கேர்ஃபுல் அப்படின்னாங்க. வேற வழி இல்லாமல் டக்குன்னு திரு டிடிவி சரண்டர் ஆகிட்டாரு. அப்படியா? 21 எப்படி தான் சரண்டர் ஆகி போனாரா தினகரன்? அப்பொழுதும் டெல்லிக்கு அப்போ ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்லேயே இந்த நேரத்தில் போனார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் ஸ்பெஷல் ஏர்கிராஃப்டில் போயிட்டு வந்தார். ஏன்னா கொரோனா நேரம், அந்த நேரத்தில் நான் போயிட்டு வந்தது இங்கே எல்லா தொலைக்காட்சியிலையும் சொன்னீங்க. அப்பையும் நான் போயிட்டு வந்தேன். அப்போ நான் மிரட்டப்பட்டதாக யாரும் சொல்லலை. அப்போ நான் பொதுக்குழுவிலேயே பிப்ரவரியில் என்ன சொன்னேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். தாம்பரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலே திரு கரிகாலன் அவர்கள் அம்மா பிறந்தநாள் கூட்டத்திலே நான் வந்து அம்மாவின் ஆட்சி வருவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு பொதுமெல்லிலையும் பேசினேன். பொதுக்குழுவில் நீங்கள் எந்த தப்புமே செய்யாத போது நீங்கள் ஏன் தியாகத்துக்கு தயாராகணும்? அப்போ அது ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. அதாவது அம்மாவுடைய, நீங்கள் அதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொன்னேன், மற்றவர்களெல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்களாக இருக்கலாம். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். அதனால் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் 21 நான் விட்டு கொடுக்க தயாராக இருந்தேன். எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர போறாரு, அவர் கொண்டு வர போறாரு. சரி, நீங்கள் அம்மாவோட ஆட்சி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு பேச விட்டுற வேண்டியது. 2017 2021 வரைக்கும் அம்மாவோட ஆட்சி தான் இருந்துச்சு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில். 4 வருஷம் இருந்துச்சுங்க. 21 திரும்ப வரணும்ல. நம்ம 26 திரும்ப அவர் வந்துருவாருல. இப்போ நீங்கள் அம்மாவோட ஆட்சி தானே, நீங்கள் பேசாமல் இருக்க. நம்ம வந்து அங்கே அவருக்கு தியாகம் செஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தியாகம் செய்தேன், தியாகங்கிற வார்த்தையை நான் இப்போ சொல்லலை, 21 தான் சொன்னேன். எந்த தியாகம் செய்ய, அதாவது தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. நேற்று கூட பாண்டே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தா கூட டிடிவி செய்தது பெரிய தியாகம்னு சொல்லியிருந்தார். நான் என்னுடைய பார்வையில் நீங்கள் இன்னைக்கு இல்லை, 2017 யாருமே சொல்லாத போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒன்று குழப்பம். ஆனால் நீங்கள் காமன் மேனுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, 2021 நான் வந்து எவ்வளோ தொகுதினாலும் ஒத்துக்கிறேன்றாரு, 2024 எழுதி கொடுக்குறாரு. 21 வந்து நான் தேர்தலில் போட்டி இல்லை. அதுக்கு காரணம் சொன்னேன், எந்த பிரச்சனைக்காக நான் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டேன் என்றால், உங்களுக்கு தெரியும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் போட்டியிட்டது சிலருக்கு ஒரு மனதில் இவர் வந்து முதல்வர் பதவிக்காக, யார் இந்த சிலர்? கட்சியில் உள்ள நம்ம பங்காளிகள் சில பேர் தான், எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பிகள் தான். அவங்க சில பேர், ஒரு சில பேர் இப்போ பழசை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம், அந்த மனதில் ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நான் வெளியேற்றப்பட்டேன். 2 மாதம் வரைக்கும் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. டெய்லி வந்து எந்த ஊருக்கு ப்ரெஸ் மீட் போனாலும் போஸ்ட்மார்ட்டம் தான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். இப்போ நம்ம இப்போ இல்லை, கேளுங்க, ஒரு பாடியை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க,
ஒரு கேஸ் நடக்குது, அதில் வந்து ரொம்ப நாள் கொஞ்ச நாள் அது கோர்ட்லேயே சொல்லிடுவோம் அந்த பாடி இருக்கும். அது மாதிரி இப்போ தேவையில்லைன்னப்போ அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை போட்டால் புதைச்சாச்சு, அவ்வளோதான். தீர்ப்பு கொடுத்தது தான் அந்த ஜட்ஜ் தான் திரு அமித்ஷாவான்னு கேட்குறாரு. அவர் தான் வந்து பஞ்சாயத்து பேசி முடிச்சு தீர்ப்பு கொடுக்கல. நீங்கள் டிடி விதினரை மிரட்டினாரா அப்படின்னு பாண்டிய வந்து பார்வையாளர்களுக்கு கேட்கலாம். அமித்ஷா அது மாதிரி அப்படி ஒரு தலைவரா? ஒரு இல்லை பாண்டே இல்லை பாண்டே திமுக சொல்லட்டும், பாண்டே அப்படி நினைக்கிறாரா? என்ன கேள்வி இருக்கு அதை வைக்கணும்ல. இல்லை பாண்டே வந்து திரு அமித்ஷா அப்படின்னா 2021 நான் வந்து திரு அமித்ஷா அவர்கள் மூலம் தான் இல்லை அதுக்கு நான் டெல்லிக்கு போனப்போ அவருடைய அழைப்பின் பேர் தான் சென்றிருந்தேன். அப்போ இங்கே அவர் சார்பாக எனக்காக சில பெரியவர்கள் பேசினார்கள். அப்போது அவரோட அந்த கூட்டணி முடியாமல் போனப்போ அவர் என்கிட்ட தொலைபேசியில் பேசி நீங்கள் யூ கோ ஹேட்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ கூட நினச்சிருக்கலாமே அவர், நீங்கள் இல்லை தேர்தலே போட்டியிடாமல், ஏன்னா நாங்கள் போட்டியிட்டால் அது அதிமுகவுடைய வெற்றிக்கு பாதிப்பை உருவாக்கிறோம், அதனால் நீங்கள் போட்டியிட வேலைலாம் நீங்கள் சொல்கிற இந்த ஆம்டிஸ்ட்டு இல்லை மிரட்டல் உருட்டல்லாம் அப்பவே பண்ணியிருக்கலாமே. 2024 நீங்கள் எழுதி கொடுங்க. இல்லை சார், பேச விடுங்க, 21 என்ன மிரட்டிருக்கலாமே. 26 நான் சேர்ந்தது மிரட்டல் வந்ததுன்னு எதுக்கு நீங்கள் அமித்ஷா அவர்களோட ஒரு டால் லீடரை போய் அவரை என்னமோ அவரை போய் அவர் மிரட்டினார் உருட்டினார்னு திமுக பேசுவாங்க, எதை வேணாலும் பேசுவாங்க. அது பாண்டே வந்து உள்ளார்த்தமா அந்த மனசுல இந்த கேள்வியை எடுத்துட்டு கேட்கிறாரா? வழக்கமா கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டவங்க மாத்தி பேசுறது வழக்கமா பார்த்துக்கோம். ஆனா நீங்க வந்து எழுதி கொடுக்குறீங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே தேவையில்லை, நான் எந்த சீட்டுமே 2024 எழுதிலாம் கொடுக்கல. திருச்சியில வந்து நீங்க தவறா சொல்றீங்க. திருச்சியில அந்த கூட்டணிக்காக என்னை அழைத்த பொழுது அன்கண்டிஷனலாக நான் சப்போர்ட் சொன்னேன். ஐ டிடன்ட் கிவ் இன் ரைட்டிங், ஐ டோல்ட் ஓப்பன்லி இன் த மீடியா தட் ஐ ஹாவ் நோ கண்டிஷன்ஸ். ஐ வாண்ட் மிஸ்டர் ஹானரபிள் மோடி ஷுட் பிகம் த சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா த தேர்ட் டைம். தட் வாஸ் மை அன்கண்டிஷனல்ங்கிறது தான் அந்த சரண்டர் அப்படிங்கிற வச்சு சொல்லுவாங்க. யாருக்குமே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிபந்தனை வைக்கிறாங்க. எங்களுக்கு கூட சீட்டு வேணுன்றாங்க, எங்களுக்கு சீட்டு வேண்டாம், நான் போட்டியிடலை. பாண்டே அதுக்கெல்லாம் அப்படி ஒரு அர்த்தம் பார்க்குறாரா? அதாவது நாங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட தேவையில்லை என்று எல்லோரும் முடிவு பண்ணோம். நிறைய பேர் யாருக்கும் விருப்பம் இல்லாமலும் இருந்தார்கள். நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் போட்டியிடுவோன்னு எங்கள் கட்சியில் உள்ள வேட்பாளராக தகுதி உள்ள நிர்வாகிகள் சொன்னார்கள். நான் ஒன்றும் போட்டியிடுவது நன்றாக இருக்காது என்று தான் நான் போட்டியிட விரும்பவில்லை. அப்பொழுது அண்ணாமலை அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் என்னென்னு சொன்னார்கள், இல்லை நீங்கள் வந்து போட்டியிட்டால்தான் ஓட்டு கன்வர்ஷனுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் போட்டியிடக்கூடாதுன்னு யார் சொன்னார்? நானே தான் சொன்னேன். அன்னைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க. அன்னைக்கு நான் தான் போட்டியிடலன்னு சொன்னேன். அதான் அன்கண்டிஷனலாக ஐ டோன்ட் வாண்ட் டு, வி டோன்ட் வாண்ட் டு கண்டெஸ்ட். இல்லை, எங்களுடைய கட்சி தலைவர், எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வரணும், அமைச்சர் ஆகணும், எங்களுக்கு ஆசை இருக்கும்ல. அவர்களுக்கு ஆசை இருக்குது. நான் அவர்கள்ட்ட சொன்னேன், நான் அசம்பிளிக்கு வர்றது போல தேவையற்ற பிரச்சனைகளை அரசியலுங்கிறது ஒரு சரியாக தேவையற்ற பிரச்சனை எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வேணாலும் வரலாம். இப்போ பாண்டே மூலம் மாதிரி வரலாமே. இப்போ பாண்டிய மாதிரி ஒரு நல்ல நண்பர் கூட யாரோ ஏன்னா எங்கள் கட்சியில் உள்ளவங்க நிறையா அவருக்கு நண்பர், ஏதாவது கொளுத்தி போட்டு போகலாமே. கொளுத்தி போடுறதுக்கு ஆளாக இல்லை, வேண்டிய உபகார சத்துருக்களே நிறையா இருப்பாங்க. உங்கள் தலைவர் டெப்டி சிஎம் ஆகலாமே, அப்படி பாண்டியோட வார்த்தையிலே சொல்கிறா ஆகலாமே அப்படின்லாம் ஒரு தேவையற்ற. இல்லை, உங்களுக்கு அதிமுக மீது வந்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிமுக உங்கள் மீது இல்லையா? அதிமுகவுக்கு என் மீது அவ்வளவு நம்பிக்கை வைந்தது இல்லை என்கிறத தாண்டி நான் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் எடுத்த முடிவு. இல்லை, நீங்க போட்டி என்னை சேர்ந்தவர்கள் தைரியான இல்லை அண்ணன் வந்து ஆர்கே நகரோ ஆண்டிப்பட்டியோ உசிலம்பட்டியோ எங்க போட்டிட்டாலும் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு உத்தரவாதமா ஒரு எம்எல்ஏ எங்க கூட்டணி கிடைக்கும் போது அது நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கூட பயணிப்பவர்கள், நான் பல முறை சொல்லியிருக்கேன், கிளிப்புள்ள மாதிரி சொன்னது திரும்ப பாண்டிய அவர்களுக்கு சொல்ல, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கட்டும். நான் வந்து அண்ணன் என்ன எங்கள் தகுதியான வேட்பாளர்களுக்கு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். இல்லை, அந்த தொகுதி உங்களுக்கு தானே முதல்ல இருக்கு. இல்லை சார், அது எனக்கு நான் இப்போ இல்லை, எப்பயுமே நான் பதவியில் வேண்டும் என்று அழைப்பவன் இல்லைங்கிறது எல்லோருக்கும் தெரியும். பாண்டியவுக்கு தெரியாம வேணா இருக்கலாம். சின்ன வயசுல நீங்க எம்பி ஆயிட்டீங்க, சின்ன வயசுல ஏடிபில பெரிய பெரிய பொறுப்புலாம் வந்துட்டீங்க, அது இருக்கட்டும். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கட்சியோடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி போட்டியிடல, திரு ஸ்டாலின் போட்டியிடல, எப்படி இருக்கும்? ஸ்டாலின் போட்டியிடாததுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க. இப்போ வந்து ஒரே வார்த்தை போட்டியிடல எப்படி இருக்கும்? இல்லை ஒரே வார்த்தை சொல்றேன்,
திருமாவளவன் போட்டிடுறாரு அசம்பிளியில். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு. பார்லிமெண்ட் சிட்டிங் அது மாதிரி இல்லைங்க. ஏன் சிட்டிங் எம்பியாக உள்ளவங்க வந்து இதில் நிற்கக்கூடாதா? போட்டிட போறாரு. இல்லை சிட்டிங் எம்பியாக உள்ளவங்க எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த கேள்வி வச்சிருக்க மாட்டேன்ல. எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லைன்னு தானே சொல்கிறேன். இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம், அம்மாவுடைய ஆட்சி அமையட்டும். நான் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் பாராளுமன்ற தேர்தல் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். அதில் போட்டியிடலாமே. ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு 2007க்கு அப்புறம் அம்மா வந்து நான் 2007 மே 21 கொடநாட்டுக்கு அழைத்து சில பிரச்சனைகளை சொல்லி நீ அமைதியாக ஒதுங்கி இருப்பான்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து ஒதுங்கி இருந்தவனா, பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் கையெழுத்து போட்டு வந்தவன். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாதுங்க. பர்சனல் உங்கள் பேரை பார்த்து நீங்களே சர்வீஸ் ஆகிட்டோம்னா ஏற்கனவே ஒதுக்கி இருக்கவே நம்ம பேர் இதில் வந்து. ஆமாம், நான் அப்பயே சொன்னேன். எனக்கு அம்மா வந்து அப்பயே என்னை கட்சி விட்டு எடுத்துருக்கலாம், இந்த எஃப்ஐஆரில் என்ன போய் போட்டிருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு 2021 இதே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சரி பாட்டே. எனக்கு இல்லை, அதுக்கே சொல்லிடுறேன். எனக்கு ஒன்று அப்படி இந்த தேர்தலில் நின்று தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்கு. 2021 இதே திரு டிடிவிக்காக இதே திரு அமித்ஷா இதே திரு எடப்பாடிகிட்ட பேசினார். அப்போ வந்து ஒத்து வரல. இன்னைக்கு அதே திரு டிடிவிக்காக அதே திரு அமித்ஷா வந்து அதே இபிஎஸ் பேசுறாரு. என்ன நடந்ததுன்னு இபிஎஸ் சம்மதிச்சார். இல்லை, 21 தேர்தல் முடிவுகள் நாங்கள் பிரிந்திருந்ததால் அதிமுக 75 தொகுதிகள் அந்த கூட்டணி போட்டிருந்தாலும் நாங்கள் 2.5% தான் வாக்கு வாங்கியிருந்தோம். 20 தொகுதியில் தான் நேரடியாக உங்களுக்கு அந்த பாதிப்பு தெரிந்திருந்தாலும் பொதுமக்கள் பார்வையில் எங்களை சந்திக்கும் பொழுதும் சரி, நீங்கள்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்களுக்கு வாக்களிப்பவர்கள் எங்கள் அனுதாபிகளாக அதிமுக ஒன்றிணைந்து இருக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேசப்படுது. நீங்கள்லாம் ஒன்றிணையணும் மனசுல என்ன அது இல்லை. அது கேட்க அதுக்கப்புறம் 24 தேர்தல் வந்தது. அதில் வந்து நிறைய தொகுதிகளில் அதிமுக வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி குறைந்தது. இதெல்லாம் அவரும் யோசிச்சிருப்பார். ஏன்னா என்னைய முக்கியமான உங்களுக்கு சொல்கிறேன், முக்கியமான தலைவர்கள்லாம் என்கிட்ட நீங்கள் திரும்ப வரணும்னு டெல்லியிலேருந்து பேசினப்பையும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் முதல்ல அப்பொழுது தலைவராக இருந்து தலைவராக இல்லை அண்ணாமலை அவரிடம் சொல்லி, தினகரனை நான் பார்க்கணும், பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதை நான் அவரை பார்க்கணும்னு சொல்லுங்கள், நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வர்றேங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினாங்க டைரெக்டாக, நான் வர்றேன்னு சொன்னேன். அதுமாதிரி அழைத்தப்ப என்கிட்ட என்ன சொன்னார், 21 நீங்கள் ஒத்துழைச்சாலும் அப்போ அவர் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவில்லை, அதனால தான் உங்களை நீங்கள் தனியாக போட்டிடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் 24 எங்கள் கூட கூட்டணியிலே வந்திருந்தீங்க, இப்பொழுது நீங்கள் வெளியேறிட்டீங்க. பட் அவர் வந்து முழுமனதாக அமமுக இந்த கூட்டணியில் வரணுங்கிறதுல அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் தான் தினகரன் சொல்லணும்னு சொன்னார். ஸோ இதை இனிஷியேட் பண்ணது திரு இபிஎஸ் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, திரு அமித்ஷா அவர்கள் தான் என்னிடம் சொன்னார். அவங்க சம்மதம் அல்ல, அவர் பேசியிருக்கலாம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்று அக்டோபர் 8ஆம் தேதி நான் செப்டம்பர் 3 வெளியேறினேன். செப்டம்பர் 8ஆம் தேதியே என்னை பார்க்க வேண்டும் என்று அப்போ நண்பர் அண்ணாமலை வந்து என்னை அழைத்தார். மாதிரி ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்றாங்கன்ட்டு. நான் 7ஆம் தேதியில் வரைக்கும் எனக்கு மானாமதுரையில் அன்றைக்கி கூட கூட்டம் இருந்ததுனால நான் 8 மத்தியானம் ஃப்ளைட் மதுரையிலேருந்து கிளம்பி வரேன், 9 வரலாமான்னு கேட்டு சொல்லுங்க என்ன. அவர் கேட்டுட்டு 9 வாங்கன்னு ஹோம் மினிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் 9 வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் தான் தள்ளி போடுச்சு. அதுக்கப்புறம் சிறிது நாட்கள் கழித்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து அவர்கள் என்னிடம் பேசி 2 நேரம் பேசி, நீங்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் நானும் உங்களை மீட் பண்ணுறோம், நீங்கள் வரணும், நான் வர்றேங்கன்னு சொன்னேன். ஒரு 10-15 நாள் அழைக்கிறேன்னாங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு என்டிஏல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிஜேபிகிட்ட ப்ராப்ளத்தில் நான் வெளியில் போகல, எங்கள் தொண்டர்களுக்கோ எங்களுக்கோ பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அவங்க பீகார் எலெக்ஷன்னால தள்ளி போய் திரும்பவும் நண்பர் அண்ணாமலை என்னிடம் இந்த மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் உங்களை வந்து இன்னொரு 10-15 நாளில் கூப்பிட்றேன்னு சொன்னாங்கன்னு சொன்னார். ஓகேன்னா நீங்கள் 2 பேரும் ஜெல் ஆகிட்டீங்க. நீங்கள் அன்றைக்கே வந்து பிரதமருடைய ஈவெண்ட்டுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நீங்களும் சரி திரு எடப்பாடி சரி உங்கள் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு காதல் ரகசியம்லாம் சொன்னார், நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இல்லை, அது கெமிஸ்ட்ரிலாம் வந்து வெளி உலகத்துக்காக உருவானதில்லை. ஏப்ரல் 17, 2017க்கு முன்பு வரை நாங்கள்லாம்
நல்ல நண்பர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் முதல்வராக அவர் பதவியேற்பதற்கு எனது பணி என்னுடைய பணி என்ன என்பது அவருக்கு தெரியும். அந்த 2 மாதங்கள் பிப்ரவரியிலேருந்து அவர் முதலமைச்சரானதுலேருந்து ஏப்ரல் 17 வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வெளியேறி நான் டெல்லியில் போய் திகாருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அவர்களையே எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்குள்ளார எந்த தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? அதனால ஈஸியாக ஜெல்லாக முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று என் மனதில் ஒன்றும் இல்லைங்கிறத கேளுங்க. இல்லை கேளுங்க. அது மாண்புமிகு அமித்ஷா அவர்களிடம் பேசிய உடனே நான் உடனே அதுக்கு சரின்னு சொன்னல. இல்லை நீங்கள் சரி, இந்த தகவல் அவருக்கு போயிருக்கும்ல. நான் உசிலம்பட்டியிலையோ உளுந்தூர்பேட்டையிலையோ இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க 2 பேரும் எதிர்த்து பகையாடி போய் நின்றுட்டு அண்ணன் ரெண்டும் சேர்ந்தாப்பா வாங்க பண்ணிங்களும் எல்லா மக்களாக ஒன்றா அது எப்படி கீழே எப்படி சொல்லலாம்? இல்லை அதில் என்னென்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் என் பின்னல அணிவகுத்தவர்கள் என்னோடு இருக்கிற தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளதில் எப்படி ஒரு 60% ஏற்கனவே அம்மாவின் தொண்டர்கள் தான். ஆமாம், அதில் இருந்தவர்கள் தான் என்னோட வந்தாங்க. இன்னைக்கு அவர் மாவட்டத்தில் அம்மா மக்கள் மாவட்டத்தில் எப்படி இவர் சேர்ப்பாரு? இல்லை இப்போ நாளைக்கு அவரை எதிர்த்து எல்லாரும் வரல, எனக்காக வந்தவர்கள், உங்களுக்காக வந்தவங்க தான். இன்னொன்று லோக்கல், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இருக்கு, லோக்கல் அவங்களுக்கு அம்மா காலத்திலே இருந்த பணவர்த்தம் உள்ளவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி உள்ளவர்கள் சில பேர் வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. பட் இப்போ நாளைக்கு கூட அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில், இன்னும் சொல்லப்போனால் இடையிலேயே எங்கள் நிர்வாகிகளும் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளவர்கள் பேசி சந்தித்து பல இடங்களில் அவர்களாம் ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். அன்றைக்கு கூட பாஜக நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட நிறைய கூட்டங்கள் நிறைய மாவட்டங்களில் கலந்துருக்காங்க. நாளைக்கு நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட பெரும்பாலான நான் இப்போ வர வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் எங்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உங்களுடைய அந்த பகைங்கிறது கிட்டத்தட்ட கம்யூனலாக வரைக்கும் போயிருந்துச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவங்க புறக்கணிக்கிறாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. தென் மாவட்டங்களில் பெரிய இழப்பு நீங்கள் கண்கூட பார்த்தீங்க. தென் மாவட்டங்களில் கீழே வரைக்கும், அதாவது நீங்கள் கட்சியுடைய கேடராக இருக்கிறத தாண்டி ஆதரவாளராக இருக்கிறத தாண்டி சிம்பத்தைசராக இருக்கிறவங்க கம்யூனிட்டியாக வச்சுட்டாங்க இவங்க. அது எப்படி ஜெல்லாகுங்கிற என்னுடைய கேள்வி. உங்களுக்கு கன்வெர்ட் ஆகலாம். அம்மா மக்கள் முன்னேற்றம் உள்ளே வந்ததுனால நமக்கு கன்வர்ஷன் இருக்கணும். பாண்டே பெரிய பத்திரிகையாளர், நீண்ட அனுபவம் உள்ளவர். அது மாதிரி எனக்கும் ஒரு 40 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்குங்கிறத பாண்டே ஒத்துக்குவார்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது அம்மாவிட்ட பாடம் கற்றுக்கொண்டவர். உண்மைதானே. நான் 23 வயதில் ஒரு பெரிய தலைவர் கூட இருக்கிற வாய்ப்பை பெற்றவன். ஒரு 10 ஆண்டுகள் நேரடி அரசியலில் வரல. 99லேருந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பல தேர்தல்கள். இப்போ நானே தேர்தலில் நின்றுருக்கேன். நானே இன்றைக்கு 8-9 ஆண்டு எனக்கு தெரியும்ல. அந்த பல்ஸ் ஆஃப் மை கேடஸ் எனக்கு தெரியும். அதுமாதிரி உங்களுக்கு இன்னும் சொல்ல மறந்துட்டேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இல்லை 21 தேர்தல் சமயத்திலேயே நிறைய பேர் நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னு விரும்பினாங்க. அதே மாதிரி 24 தேர்தல் அப்பையும் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறியதை அங்கே உள்ள கேடர்ஸே வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அதுக்கு அப்புறமும் பல அங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் கீழே கேடர்ஸ் வரையுமே நாமெல்லாம் ஒன்றா போகணுங்கிறத எங்கள் நிர்வாகிகள்கிட்டையும் அவங்க பேசுவாங்க. எங்கேயோ சில இடங்களில் பர்சனல் ஃபைட் இருக்குமே தவிர நாமெல்லாம் ஒன்றா பயணிக்கணும், எல்லாம் ஒன்றா அலைன்ஸில் போகணும் அப்படிங்கிற லெவலில் பல இடங்களில் நிர்வாகிகளுக்குள்ளார அந்த ஒரு பரஸ்பரம் ஒரு நட்பு உருவாகி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுடைய பலம் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இடைவெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக தேர்தலில் அதை நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டில் நீங்கள் உணர்வீங்க. இந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்லும் போதே முதல்ல வரக்கூடியது உங்கள் 3 பேர் தான். நீங்கள் தான் பலிகடாக்கப்பட்டீங்க பெரிய விமர்சனம் வந்துச்சு. திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உள்ள கூட்டணிகளை வந்துட்டீங்க. திருமதி சசிகலாவோ திரு ஓபிஎஸ்ஓ இன்னமும் அப்படி இருக்கிறாங்க. அது என்ன கணக்கு உங்களுக்கு? இல்லையான சின்னம்மா உங்களுக்கு தான் எங்கள் சித்தி. அது என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் அந்த தேர்தல் ஆணையம் 2017 நவம்பர் 23 தீர்ப்புக்கு பிறகு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எங்களுக்கு அதில் பின்னடைவு வந்த பிறகு நான் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து நாங்கள் ஒரு 8 வருஷமாக ஆகிட்டு. மார்ச் 15, 2018 பட் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்ல வர்றேன்.
திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 2021 வரை இருந்து 22 ஜூலை மாதம் தான் அவர் வெளியேறினார். அவர் அப்படிலேருந்து ஒரு லிட்டிகேஷன் இருக்குது அவங்களுக்குள்ளார், இன்னும் கோர்ட்டில் இருக்குது, இப்போ கூட நடக்குது. இன்னைக்கு கூட ஏதோ தொலைக்காட்சியில் பார்த்தா ஏதோ ஒரு இதில் 16ஆம் தேதி ஏதோ ஒரு கேஸில் திரும்ப வருதுன்னு அந்த ஒரு லிட்டிகேஷன் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது. அதுமாதிரி எங்கள் சித்தி அவர்கள் இன்னும் பொதுச் செயலாளர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களும் வந்து ஏதோ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இல்லை, நீங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய சேர்மன் திரு ஓபிஎஸ் அவர்களோ, உங்களுடைய சித்தியாக இருக்கக்கூடிய திரு சசிகலா அவர்களோ உங்கள் பேச்சை கேட்குறவங்க, அதாவது உங்கள் சொல்லுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறவங்க, இது வாங்க ஒன்றா இருப்போம்னு சொல்ல முடிஞ்சதா? இல்லை அவங்களுக்கு வேற ஒரு தனி வழியா? எங்கள் சித்தியை பொறுத்த வரைக்கும் 21 அவங்க பிப்ரவரி மாதம் அங்கே பெங்களூரில் ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துட்டு கொரோனா முடிந்து அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரப்போ அவங்க ஏடிஎம்கே கொடி போட்டிருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஏடிஎம்கே கொடி நம்ம போட வேணாம், ஏன்னா அது போட முடியாது, நாம் எல்லாம் அதை வந்து இல்லை தேர்தல் ஆணைய திருப்புப்படி அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை எது கோர்ட்டுக்கு போனோம். நீங்கள் போட்ட கேஸு கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு, அதனால் அது வந்து நாளை அவங்க ஆட்சி நடக்குது, இன்னொன்று நம்ம போகிறப்ப அந்த பிரச்சனை வரலான்னு அவங்க இருந்தாலும் அந்த கொடியோடு தான் வர்றதுக்கு முடிவு பண்ணப்போ நான் அவங்களோட நான் இருக்கும். திரு கரிகாலன் கூட இங்கே வந்திருக்காரு, அவருடைய நண்பர் திருவொற்றியூரில் திரு தட்சிணாமூர்த்திங்கிறவர் எங்கள் கூட தொடர்பில் இருப்பார். அவரை நாங்கள் அரக்கோணம் வழியாக அங்கே வர வச்சு அவர் காரை நாங்கள் கூட போட்டு அந்த காரில் மாற்றி அனுப்புனோம். ஏன்னா ராஜேஷ் தாஸ் தலைமையில் அங்கே ஒரு போலீஸ் படையே இருந்துச்சு, எங்கள் தொண்டர்கள் வழிநெடுக இருந்தாங்க. ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து விட வேணாம் அப்படிங்கிறதுனாலே நான் அதை மாதிரி ஒரு டெக்னிக்கலாக ஐடியா பண்ணி அவங்கள அந்த காரில் மாற்றி விட்டதோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா அது தட்சிணாமூர்த்தி அந்த வண்டியில் உட்கார்ந்தார். வேலூர் வந்ததுக்கப்புறம் தான் அது யார் வண்டி என்னன்னு தெரிஞ்சு அவங்க கட்சி விட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரௌடில் அவங்க விட்டுட்டாங்க. திரும்ப அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு, ஏன்னா கொடி போட்டு வந்துட்டாங்க. திரும்பவும் வந்து அந்த கேளுங்க அதை நான் இது சொல்கிறேன். அப்பயே நான் வந்து அவங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் கட்சி ஆரம்பித்தப்பயே தலைவர் பதவி முன்ன மாதிரி அவைத்தலைவர் கிடையாது. இப்போ அதிமுக அதிலலாம் அவைத்தலைவருங்கிற பதவி, இப்போல்லாம் தேர்தல் கமிஷன் விதிப்படி தலைவர், பிரசிடெண்ட், பொதுச் ஜெனரல் செக்ரட்டரி, இதெல்லாம் எலெக்டட் பார்ட்டி. அப்போ வந்து அந்த இதை நான் வேக்கண்ட்டாக வச்சுருந்ததும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து குயரி வந்ததும் கொரோனா காலத்தினால நாங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டோம். அதுக்கப்புறம் 4 ஆண்டு முடிகிறப்ப மறு எலெக்ஷன் வர்றப்போ நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க அந்த பதவிக்கு அவங்க வர்றதை பற்றி ஒன்றும் சொல்லாததுனால நாங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்கள்ட்ட எதுவும் பேசுகிறது இல்லை. ஆனால் அவங்க இண்டிபெண்ட்டாக எங்கள் சித்தியாக இருந்தாலும் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ ஒரு கட்சி என் பின்னாடி லட்சம் தொண்டர்கள் பல நிர்வாகிகள் வந்து சசிகலாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? பொலிட்டிக்கலாக ஸ்வேராக கிடையாது, ஏன்னா அவங்க தனி கிளைமில் இருக்காங்க. உங்கள் பேச்சை கேட்பாரு, நீங்கள் கையை பிடிச்சிங்கிறக்க இல்லாமல் கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தாரு பன்னீர்செல்வம் அன்றைக்கு கேட்டார். இப்போ வந்து அவர் அதை நான் பல முறை அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவரும் நானும் ஒன்றாக எங்கள் கட்சியிலே கூட அவர் இணைந்து செயல்படுவதாலாம் முடிவெடுத்தார். எனக்கு நல்ல நண்பர் தான், சேர்மன் கூப்பிடுவார். இருந்தாலும் இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம். பாண்டே அவர் நண்பர் ஓபிஎஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே மெர்ஜர் ஆக்கிடுறோங்கிற அளவுக்கு அவர் தான் முடிவெடுத்து என்கிட்ட தேதியெல்லாம் பார்க்க சொல்லி நான் தேதி சொன்னேன். பட் அவரும் வரல, நானும் விட்டுட்டேன். நீங்கள் திரும்ப நீங்கள் ஒரு டேட்டு கொடுத்துருக்கோம், அவர் நீங்கள் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் சார்னாரு. நாங்கள் அன்றைக்கே டேட்டு பார்த்தோம். அன்றைக்கி செப்டம்பர் 15 போகலான்னா அன்றைக்கி நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நாளை பார்த்து நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னாரு. செப்டம்பர் 24 25 டேட்டு கொடுத்தேன். பட் அவர் அதுக்கு தவிர அப்புறம் இதெல்லாம் செப்டம்பர் 1ஆம் தேதி இருந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் வரல. நீங்கள் போய் அவரை போய் ஏன் வரலன்னு கேட்க முடியாதுல்ல. அதுலேருந்து நான் ஒன்றும் கேட்டுக்கல அவரை. அவர் வந்து அதிமுகவில் சேர்றதுக்கு திரு இபிஎஸ் எதிர்பார்ப்புன்னு புரிஞ்சுக்கலாம், அதற்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் சேர்ல அவருக்கு என்ன? அது நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் தான் கேட்கணும். இல்லை, ஏன்னா உங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய அவர் வந்து வெளியேற்ற அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். அவர் கட்சிக்கு வரேன்னு சொன்னது நான் சரின்னு சொல்லிட்டேன். நான் எதிர்பார்க்கல. நீங்கள் அவரை கௌரவமாக நடத்துவீங்கன்னு எனக்கே நம்பிக்கை இல்லைங்க. அவரை நான் திரும்ப நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னீங்களே ஜெர்மனி, ஏன் வரல, நீங்கள் ஏன் மர்ஜ் பண்ணலன்னு நான் கேட்கறது வந்து எனக்கு கொஞ்சம் அது தர்ம சங்கடம். உங்களுடைய கட்சியில் சேர்றதுல இருந்து ஒரு இக்கம் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஏன் அவங்களுக்கு என்ன இது இருக்கு? அவங்க வந்து ஏடிஎம் கூட போச்சுலான்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்க சீனியர், உங்களுக்கு சித்தி அந்த மாதிரி இருக்கலாம். பட் இவர் வந்து உங்களுக்கு நீங்கள் அவருடைய எங்களோட சீனியராக இவர் என்னோட வயசில் மூத்தவர் தான். ஆனால் அவருடைய வளர்ச்சி நீங்கள் நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு நான் வைத்து தலைவர் பதவியை. இப்போ கூட அவர் சீனியர் மோஸ்ட் பர்சனு, தலைவர் காலத்தில் எம்எல்ஏ இருந்தவர், அம்மா காலத்தில் எம்பியாக இருந்த திரு கோபால் அவர்கள் 77 கட்சி 72 கட்சிக்காரரு
80லேயே எம்எல்ஏவாக இருந்தவர் தான் திரு கோபால் பார்த்திபனுடைய அப்பா. அவரை தலைவராக்கியிருக்கோம். அவரே அவங்க வயதுக்கு அவர் எங்கள் சித்தியை விட இன்ஃபேக்ட் மூத்தவராக கூட இருக்கலாம். அதனால் வயதுபடியே இந்த கட்சியில் தலைவர் பதவிக்கு வர்றது ஒன்றும் அவங்களுக்கு தலைவர் பதவிங்கிறது மிகவும் மரியாதை தான். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு கூட்டணியாக வர்றது போலவே திரு ஓபிஎஸோ திருமதி சசிகலாவோ ஒரு அலைன்ஸாக வர்றதுல ஏடிஎம்கேக்கு ஒரு சிறசு இருந்துச்சா? ஏதோ ஒரு வேலை இப்போ சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்தவித டிஸ்பியூட்டும் கிடையாது. லீகலாக நோ பார் பிட்வீன் அஸ். இது தனி பார்ட்டி, அவங்க தனி பார்ட்டி. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மனதில் இருந்ததையும் விட்டாச்சு. இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க அம்மா படத்தை யூஸ் பண்ணக்கூடாது, எங்கள் கலரில் குடி இருக்குது அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கேஸை கூட அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க. கரெக்டாக அவங்களே தான் விட்ரா பண்ணாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ அவங்க சைடு நாங்களே எதிர்பார்க்கலாம், அவங்க விட்ரா பண்ணாங்க. இன்னொன்று என் மனதில் இருந்த அந்த வருத்தம் இல்லை கோபம் எல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா 21லே நான் வந்து அம்மாவுடைய ஆட்சி அமையணுங்கிறதுக்கு நான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தேன். உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு அலைன்ஸாக அவங்க சேர்க்கறது கூட அவருக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சான்னு கேட்குறேன். யாரை? திரு இபிஎஸ்க்கு எப்படிங்க நீங்கள் லெட்டிகண்டாக இருக்கிறவங்களை எப்படி அவர் அலைன்ஸ் சமைச்சாங்கன்னு அவங்களும் சரிமா? இல்லை அது லெட்டிகண்டாக இருக்கிறப்ப எப்படிங்க அது ஒரு இல்லை திரு நீங்கள் சம்மதிச்சனால தானே திரு அமித்ஷா உங்களோட தகவல் சொன்னாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒன்று இப்போ நாங்கள் 2 பேரும் வர்றதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நான் வந்து இப்போ அவர் பொதுச் செயலாளர் இருக்காங்க, அந்த பார்ட்டி இருக்கு. நான் போய் அந்த பார்ட்டிக்கு எந்த விதத்துலையும் எதுவும் உரிமை கோர போறது இல்லை. பார்ட்டிக்கு இல்லை, ஆனால் எதுவும் அந்த பதவிக்கோ அதான் அது நீங்கள் தனி பார்ட்டி. அதே மாதிரி வேற ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க உள்ள வரல சிக்கல் இருந்துச்சா பார்ட்டிக்குள்ள? எனக்கு அது தெரியல. நான் அதை பற்றி நான் அந்த ஓபிஎஸ்டி பேசல. எங்கள் சித்திகிட்டையும் பேசி 2-3 வருஷம் ஆகுது. நான் அவங்கள்ட்ட பேசல. அது சம்பந்தம் அரசியல் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. நான் பேசல. ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது சொன்னால் தானே நான் பேச முடியும். அவர் நம்ம கட்சிக்கு வர்றதுக்கே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லை மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்களே ஏதாவது கேள்வி போல. அவரே சொன்னார், நாள் பார்க்க சொன்னார், நாள் பார்த்து தான் அதை பற்றி அவர் மறுபடியும் பேசாதப்ப நான் போய் நீங்கள் வர்றீங்களான்னு கேட்க முடியாதுல்ல. இப்போ என்டி அலைன்ஸில் எவ்வளோ சீட்டு அம்மா மக்கள் இன்னும் அதை பற்றி இன்னும் எந்த வித அவர் நீங்கள் இந்த 6-7 போய் சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா நீங்களாம் மீடியாவில் கிளப்பி விட்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு 25-35 புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடணும்னா அதில் மினிமம் எத்தனை இருக்குது? 12 வச்சுக்கணும். மினிமம் 12 நாள் நாங்கள் நிற்கணும். நீங்கள் 5, 6, 7ன்னு சொல்கிறீங்களே. இன்னொன்று இல்லை இதெல்லாம் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், நான் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருக்கேன். கரெக்டாக நான் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கேன், ஏடிஎம்கேவோட அலைன்ஸில் வந்திருக்கேன். அவங்க என்கிட்ட சொன்னது, நம்ம வந்து நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த தொகுதி வேணும் என்பதெல்லாம் நான் கூப்பிட்றப்ப வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அழைத்து தான் நான் போகிறேன். இல்லை அது வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். நான் வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் எல்லாம் ஏடிஎம்கே எவ்வளோ போட்டுன்னு சொல்ல முடியாது. கூட்டத்தில் 4 பேர் வரலாம் போகலாம், நான் புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நான் வந்து கிளியராக சொல்கிறேன், உங்களுடைய கட்சிக்கான தனி அங்கீகார பெருமளவுக்கான சீட்டுகள்ல போட்டி இல்லை கிளியராக சொல்லிடுறேன். ஒரு கூட்டணிக்கு வந்தால் தினகரன் சுவாபம் எல்லாருக்கும் தெரியும். எதிர்த்தாலும் கலைஞர் மாதிரி இல்லை ஸ்டேட்மெண்ட் அவர் தான் இல்லை அது ஆதரிச்சாலும் திரும்ப ஆதரிப்பேன், எதிர்த்தாலும் திரும்ப ஆதரிப்பேன். கருணாநிதி அப்படி சொல்லுவாரான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சுவாபம் அம்மாவுடைய வழியை பின்பற்றுவேன். ஆதரித்தாலும் 100% அதில் சரியாக இருப்பேன். இந்த பின்னாடி கத்தி வச்சுக்கிட்டு குறுக்கு சால் ஓட்டுற வேலை கிடையாது. எதிர்த்தாலும் 100% ஓப்பனாக எதிர்ப்போம். நம்ம ஆதரவுன்னு வந்ததுக்கப்புறம் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டில் அண்ணா எடப்பாடி உங்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் அளவுக்கு புரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றம் அங்கீகாரம் பெறும் அளவுக்கு கௌரவமான எங்கள் கட்சியில் தகுதியான வேட்பாளர்களுக்கு உறுதியாக போட்டியிடுவார்கள். அது தனி சின்னத்தில் தான் இருக்கும். எங்கள் குக்கர் சின்னத்தில் தான் இருக்கும். அது தனிச்சிடலாம் போட்டு. ஸோ கட்சியுடைய அங்கீகாரம் பெறுவது ஒரு முயற்சி. அன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நாம் தமிழர் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அவங்க வந்து ஓட்டு வாங்கி சீட்டு வாங்கி போடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது? நம்ம எங்கள் கட்சி அங்கீகாரம் பெறணுங்கிற விருப்பம் எங்களுக்கு இருக்கும்ல. அந்த அளவுக்கு போட்டிடுவீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அந்த நம்பர் கிடைக்கிற அளவுக்கு சார் அதுதான் சொல்லிட. ஒரு கட்சி மினிமம் நான் 12 சீட்டில் போட்டியாட்டு ஆகணும் சார். நீங்கள் 6-7ன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு எல்லா பக்கமும் பேசக்கூடியது 2 அலைன்ஸுமே வந்து இந்த கூட்டணி ஆட்சி பற்றிய பேச்சு வருது. நீங்களும் வந்து என்னுடைய பிள்ளைகளை எங்களுடைய ஆட்களை பூரா நாங்கள் வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம், அவர் வந்து இட் இஸ் நாட் ஏ கிளைம் ஆர் கண்டிஷன், இட் இஸ் ஒன்லி மை விஷ் அப்படின்னு. ஆமாம், அதிமுக பொதுச்செயலாளர் ரொம்ப தெளிவாக எல்லாரும் முன்னாடியும் அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் வந்து என்டிஏ ஆட்சி அமைன்னு சொல்கிறீங்க. இல்லை யாரும் குழப்பம். இப்போ கிளியராக
சகோதரர் நயனா நயேந்திரன் கிளியராக 2 நாளாக அவங்க கேட்குறப்ப எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, நாங்கள் ஒன்றும் எந்த வித கிளைமும் வைக்கல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில் அமையும் சொல்லி. இல்ல அதுல ஒரு வார்த்தை தான் தெரியும், என்டிஏ ஆட்சி இல்லையா, அதாவது என்டிஏ கூட்டணி தான் இருக்குது, இதுதான் ஆட்சிக்கு வரும் கணக்குல. அப்ப அது முதலமைச்சரா அவர் இருப்பார் சார். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அது எனக்கு புரிஞ்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இல்ல நான் வந்து அது ஒரு வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய ஆட்சி அமைப்பது. ஆமா, அது கூட்டணி ஆட்சியா நான் கேட்கிறேன். அந்த கிளைம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டேனே. உங்க அமைச்சர்கள் ஆகணும்னு சொல்றீங்க, அப்ப கிளைம் இல்லைன்னா அது வந்து ஒரு எங்களுக்கு விருப்பத்தை தானே சொல்கிறேன். எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், ஆக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் 2-3 பேரோ 3 பேரோ அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம். அது வந்து இட்ஸ் நாட் ஏ கிளைம், இட் இஸ் நாட் ஏ கண்டிஷன் சொல்கிறேன். இப்போ ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று யோசிக்கிறேன், ஏடிஎம்கேக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அப்போ தனி பெரும்பான்மை கிடைக்காம நம்ம கொஞ்சம் கீழே வாரி விடுவோம். அதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன், பல முறை சொல்லிடுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான் கூட்டணி கட்சியாக எங்களது விருப்பம். எங்களுடைய அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தாலும் எங்கே இருக்கவங்கள யார் அவர்களுடைய சகோதரர்கள் தானே, எல்லாம் ஒரு தாய் மக்கள் தானே. அதனால் அவர்கள் வந்து மெக்னானிமஸாக எங்கள் ஆளுகளுக்கு பதவி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. 2006 திமுக ஆட்சி, அதாவது வந்து தனி பெரும்பான்மை இல்லாட்டாலும் திமுக அமைச்சரை மட்டுமே இருந்துச்சு, அந்த மாதிரி நிலைமை இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய விருப்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். செங்கோட்டையன் அவசரப்பட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணன் செங்கோட்டையன்கிட்ட ஏடிபிக்கிலேருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு தொடர்ந்து என்கிட்ட தொடர்பில் இருந்தார். தேவர் ஜெயந்திக்கெலாம் வந்தார், கூட வரணும்னு பிரியப்பட்டார், அழைச்சிட்டு போனோம். அவர் திரு விஜய் அவர்களை போய் சந்தித்து சேரப்போகிறேன் என்று முடிவு எடுத்து விட்டு வந்துட்டு சொன்னார். அப்படின்னா அவர் ஒரு 27ஆம் தேதி போனார்னு நினைக்கிறேன். அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து என்னை பார்த்துட்டு ட்ரெயினுக்கு போகிறதுபடி சொல்லிட்டு போனார். நான் ஒன்று அவர் சீனியர், அவரும் என்கிட்ட ஒரு சுவாபம், யாரையும் நான் வற்புறுத்தி செய்ய மாட்டேன். இப்போ அண்ணன் ஓபிஎஸ் இருக்கட்டும், அவருக்கும் தெரியும். அவர் சொன்னார், சரி டேட் பார்த்தோம், அந்த டேட்டை சொன்னோம். அவர் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம், நானும் விட்டுட்டேன். திரு செங்கோட்டையன் முடிவு எடுத்துட்டு சொன்னதுனால நீங்கள் எதுவும் வற்புறுத்தல? முடிவு எடுக்கலாம் கூட பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பேன். அவர் முடிவு எடுத்துட்டு நான் விஜய் போய் பார்க்குறேங்க 26 வந்து நான் அவரை நைட்டு வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு அவரை போய் அவர் ப்ரோக்ராம் இதே சொன்னார் என்கிட்ட, அன்றைக்கி 26 வந்துடுறேன், வந்து நான் அவரை பார்த்துட்டு ரிசைன் பண்ணுறேன்னா இதை சொன்னார். ரிசைன் பண்ணிட்டு போய் ரிசைன் பண்ணிட்டு நான் அவரை பார்ப்பேங்க, பார்த்துட்டு நான் சேர்ந்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன், சரிங்கன்னு சொன்னேன். அது அமித்ஷா வந்து அவர்கிட்ட பேசுங்கன்னாரு. அது வந்து எப்படின்னா மறுபடியும் நாங்கள் போயிருந்தப்ப செங்கோட்டையனோட தொடர்பில் இருக்காருங்கிறத அவர் தெரிஞ்சாலும் நீங்கள் தொடர்பில் இருக்காரா? இப்போ வந்து நான் என்டிஏ கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் நான் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேறது. நீங்கள் அவரை காப்பாற்றுறக்கா சொல்கிறீங்களா? உண்மையா நான் ப்ரெஸ்லேயே சொன்னேன், நான் ஃபோன் போடுறேன் எடுக்கலைங்கன்ட்டு. இதில் என்ன வெளிப்படையாக அவர் ஒரு மூத்த அண்ணன் தானே அவரும். டிவிங்கிற பேர் டிவிக்கு அப்படின்னு மாற்றிட்டாரு போல. இல்லை அவர் நான் வருவேன்னு ரொம்ப பெருது எதிர்பார்த்தாரு. அவர் என்கிட்ட கூப்பிட்றப்பெல்லாம் நான் அதான் என்னோட அடுத்த கேள்வி இருந்துச்சு. அதாவது ஒரு இடையில வந்து இந்த மனஸ்தாபம் தொடர்ந்துகிட்டு இருந்தப்போ ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஎம்கே போவீங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை, பட் டிவிக்கில் ஒரு ஆப்ஷன், டிவிக்கில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. டிவிக்கே பேசவும் செஞ்சது நண்பர்கள் மூலமா அப்படின்னு நான் வந்து எது தடுத்தது உங்களை டிவிக்கே கூட போகாமல் இருக்குது? எனது விருப்பம் என்ன தெரியுமா? ஒரே இல்லை, எனது விருப்பம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சி வரணுங்கிறது தான். அவரே வந்து அம்மா ஆட்சி கொடுத்துருவாரு. கேளுங்க, விஜய் வந்து அவர் வந்து அம்மாவை சொல்றாரு, அம்மா இருந்த வரைக்கும் கட்சி எப்படி இருந்துச்சு, புரட்சி தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு விஜய் எல்லா ஊடகங்களில் சொல்றதுதான் திரும்ப சொல்றேன். எனக்கு யாரை பார்த்து பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. இல்ல நீங்க அவரை பார்த்து பொறாமை இல்லை, அவர் கூட நீங்க பயணிச்சுதான் உங்களுக்கு கம்ஃபர்டா. அவர் வந்து எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டார். எனக்கு என்டிஏங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க. இது ஆப்ஷனே இல்லை. இன்னொன்று, நான் வெளியேறினால என்னோட தொடர்ந்து டெல்லியில் உள்ள தலைவர்களோட தொடர்பில் தான் இருந்தாங்க. நான் வரணுங்கிறத அவங்க ரொம்ப என்கிட்ட வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்டிஸ்ட்லாம் பண்ணலை, என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, என்னோட நட்பு ரீதியாக பேசுவாங்க. நான் வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. விஜய் வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர்களை வந்து வழிகாட்டியா சொல்றாரு. அவர்களை போல ஆட்சி 1977 தலைவர் வந்த மாதிரி நான் வருவேன் சொல்லி சொல்றாரு. எம்ஜிஆர் முழுக்க ஏற்றுக்கிறாரு. எல்லாம் இருக்கலாம் சார். நாங்கள்லாம் அம்மாவுடைய வார்ப்புகள், அம்மாவால் அரசியலுக்கு வந்தவனா. அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? விஜய்
சார் எம்ஜிஆர்னா ஒரே எம்ஜிஆர் தான் சார். அது மாதிரி அம்மானா ஒரே அம்மா தான் இருக்க முடியும். அவருடைய சாதனைகள் என்பது வேறு. இன்னொருத்தர் வந்து சாதனைகள் பண்ணாலும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஒரு சிவாஜி தான் சினிமாவில். நீங்க வந்து நான் சினிமாவிலே விடுங்க, ஒரு எம்ஜிஆர், ஒரு இல்லை இப்போ ஒரு சிவாஜிங்க, அதுக்கப்புறம் ஒரு கமல் பெரிய நடிகர். இருந்தாலும் சிவாஜி அவரே வந்து தன்னை சிவாஜியோட ஒப்பிட மாட்டார். சிவாஜி மேலே பெரிய மரியாதை. அது மாதிரி எம்ஜிஆர், அதே மாதிரி ரஜினிகாந்த். விஜய் வந்து எம்ஜிஆர்னு ஒத்துக்கிட வேண்டாம், ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இல்லை என்னுடைய நீங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து விஜயகாந்துக்கு மேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்க. இல்லை நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், மதுரை மாநாட்டில் அவர் 67 திரும்பம் 77 திரும்பம்னு சொன்னப்பெல்லாம் என்னிடம் தஞ்சாவூரில் அன்றைக்கி எங்கள் கட்சி நிர்வாகி வீட்டு மேரேஜ் முடிஞ்சப்போ விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி இம்பேக்டை கொடுப்பாரான்னு கேட்டாங்க ஊடக நண்பர்கள். அப்போ சொன்னால் விஜய் வந்து திரு விஜயகாந்த் போன்ற ஒரு இம்பேக்டை உருவாக்குவார், இன்னும் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதுவும் ஊடகங்களில் சேர்ந்தவங்க சர்வே பண்ணுறவங்கலாம் சொல்கிறத பார்த்தா இன்னமும் நீங்கள் அதில் ஸ்டாண்ட் அவர் வந்து விஜயகாந்தை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் என்னுடைய கணிப்பு, நான் அப்போலேருந்து வாட்ச் பண்ணிட்டு வரப்போ திமுகவின் வாக்கு வங்கி அவர் பெரிதும் பாதிப்பார் என்பது தான் என்னுடைய கணக்கு. அவர் என்ன சொல்றாங்க கீழே, அவர் தான் திமுகவை நல்லா எதிர்க்கிறாரு, இவங்கள விட அவர் தான் திட்டாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றது மூலமா அந்த நெரேட்டிவ் சொல்றேன். அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஓட் தான் நல்லா. இல்ல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட் வில் கம் டு என்டிஏ ஏடிஎம்கே அலைன்ஸ். ஏன்னா அந்த உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்குமான போட்டியில் இரட்டை இலை மின்று பிளவுபட்டிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நாங்கள் தொல்லை எடுந்தோம். இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறுவது. இயற்கையாக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய வாக்கு வங்கியை தான் அவர் வந்து குறைப்பார். இப்போ ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு, திமுகவை தான் அவர் எதிர்க்கிறார். அவங்க திமுக தான் இருக்கிறாரு. திமுகவுக்கு எதிரான வாக்கு தான் ரெண்டா போடும். திமுகவை அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். 89 தேர்தல் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜார்ஜேன்னு பிரிஞ்சிருந்துச்சே தவிர அவர்கள் அதிகமாக வாக்கு எடுத்தாங்க. இல்லை நாங்கள் 27 தொகுதியில் ஜெயிச்சாங்க, 28 ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த வாக்குகளை சேர்த்துட்டிங்கன்னா 120 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருந்தோம் அப்பயே. அதனால் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுபவத்தில் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி, அம்மாவுடைய வாக்கு வங்கி எங்களுக்குள் பிரிஞ்சிருக்கணுமே தவிர அது இன்னொரு மூணாவது கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரை நாங்கள் பார்த்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது இல்லாமல் அதிமுக ஆட்சி வரணும்னு ஒரு சிம்பத்தைசர், அவங்க வந்து வாக்கு, அதாவது கேடர் கிடையாது, ஆனால் அவர்களெல்லாம் எங்களை சந்திக்கிறப்பெல்லாம் நீங்களாம் ஒன்றாகணும்ப்பா, அவங்களுக்கு எங்கள் 2 கொடையும் பார்த்துட்டு நீங்களாம் ஒன்றாகணும்ப்பா, நீங்கள் வந்து ஒன்றானா தான் ஆட்சி வரும்னு சொல்லி பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நாங்கள் ஒன்றானதும் அதோடைய அந்த இம்பேக்ட் வந்து எல்லார்ட்டையும் தெரியுது. கட்சி இப்போ நீங்கள் வந்து கூட்டணியாக தான் சேர்ந்துருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு 15% ஓட்டு வாங்க நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு பர்சன்டேஜ்லாம் தெரியல. எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாங்கன்னு சொன்னீங்க, இன்க்ளூடிங் இந்தியா. நானும் அப்படி தான் நினச்சேன், எல்லா எங்கள் கட்சியை கூடன்னு சொன்னேன். இப்போ ஆஃப்லேட் அந்த கரூர் சம்பவங்களுக்கெல்லாம் அப்புறமா திரு விஜய் அவர்களுடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்குறப்ப அவரால் திமுக வாக்கு வங்கியை தான் அவரால் பிளக்க முடியும். எங்கள் வாக்கு வங்கிக்கிட்ட அவரால் ஒன்றும் செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்ததை ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறீங்க, அந்த வாக்கு அப்படியே ஒன்று சேரும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் திமுக கூட்டணி 2017 ஒன்றா உட்காந்துருக்கு. அது வந்து சக்சஸிவ் அலையன்ஸ், அவங்களுடைய ட்ரெண்ட் 2019, 21, 24 உள்ளாட்சி கம்ப்ளீட்டாக வந்து அவங்க சக்ஸஸ். 21 தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க. 24 நாங்கள் ஒன்றாக இருந்தால் நாங்கள் வந்து 30 தொகுதி கூட ஜெயிச்சிருப்போம். 2019 ஜெயிச்சாங்க. இல்லைங்க, 24 நீங்கள் ஏடிபிக்கு நாங்களும் சேர்ந்துருந்தோம்னா, என்டிஏல வந்து ஏடிபிக்கு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-17 தொகுதி இல்லை 25. நாங்கள் திமுக செய்த அனைத்து பணநாயகத்தை நாங்கள் முறியடிக்கிற விதமாக செயல்பட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 30 தொகுதி கூட வந்துடும். 1998 வந்துச்சுல 12 தொகுதி ஜெயிச்சாங்க. ஆமாம், இல்லை அப்போ எங்கள் அலையன்ஸ் இல்லை 1299 தான் ஜெயித்தோம். என்டி அலையன்ஸ் அப்போ முதலாக வாஜ்பாய் அம்மா மதிமுக பிஎம்கே எல்லாம் ஒரு அலையன்ஸ் இருந்தோம்ல, அப்போ நாங்கள் 30 தொகுதிட்டு ஜெயிச்சிருந்தோம். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஜெயிச்சிருப்போங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை இன்னைக்கு வந்து டிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குல்ல, எந்த உரசல் விரிசல் அதெல்லாம் இல்லை சார்.
கொஞ்சம் விட்டாங்கன்னா எல்லாம் அங்கே விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க. யாரு? காங்கிரஸ். அவங்க வந்து இப்போ அவங்க குழு அமைத்து 70 நாள் ஆகுதுனாங்க, இன்னும் வந்து கூப்பிடவே இல்லை திமுக. கிரீஷ் ஓடங்கர் சொன்னார், அவரே சொன்னார், வருத்தத்தில் சொன்னார். பிப்ரவரி 22 வந்து நாங்கள் கேளுங்க, அமைச்சிட்டோன்னு. இவ்வளோ நாள் இது காலம் தாழ்த்தப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பாண்டேவுக்கு ஒன்றும் தகவல் வரலையா? அவங்க வந்து ஒரு தாய் மக்களாக தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. சார், ஒரு தாய் மக்கள்லாம் நாங்களாம் ஒரே அம்மாவுடைய வளர்ப்பு சார். காங்கிரஸ் திமுக எப்படி சார் 2004 ஒரே அலையன்ஸ் அவங்க. இடையில ஃபைனலில் கையை கழட்டி விட்டு அது போயிடலாம். தேர்தல் தவிர 2004 2026 வரைக்கும் இல்லை அதெல்லாம் இருந்தாங்க. 22 வருஷமா ஒரே இருக்காங்க சார். உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒன்றையும் உங்களுக்கு தெரியாதுல்ல, காங்கிரஸ் ஒன்றையும் விஜய் பக்கம் போணுச்சுன்னா அந்த கட்சியும் உடைக்கப்படும். எப்படி ஏற்கனவே முஸ்லீம் லீக்லாம் உடைக்கப்பட்டதோ அது மாதிரி காங்கிரஸ் கட்சி உடைக்கப்படுவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தெரியுது. காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது எனக்கு கிடைத்த தகவல் படி, இப்போ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே கிடைத்த தகவல் படி, இந்த தலைவர்கள்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அப்போ திரு மல்லிகார்ஜுன கார்கே இவர்களிடம் சொல்லி அனுப்புவது 35 சீட்டுக்கு குறைஞ்சி நிற்கக்கூடாது, கூட்டணி மந்திரி சபையை அமைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருந்தாங்க. இன்னும் அவங்க வந்து அந்த சீட்டில் தான் நிற்கிறாங்க. இன்னும் மந்திரி சபை, கூட்டணி மந்திரி சபைங்கிற கோரிக்கையிலேருந்து அவங்க பின்வாங்கலை. இப்போ திரு செல்வ பெருந்தகையோட டெல்லியில் அவர் அன்றைக்கி முதல் நாள் பேசினதுக்கும் நேற்று இங்கே வந்து பேசுகிறதுக்குமே நீங்கள் அந்த வித்தியாசம் தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையில் பெரிய பிளவு இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா முக்கியமான சில தலைவர்கள் கேளுங்க, காங்கிரஸில் உள்ள தலைவர்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். என்னிடம் சில பேர் எங்கள் நிர்வாகிகள் மூலம் என்னிடம் சொன்னது, நீங்கள் தாவேகா கூட போகிறதுனா முன்னாடி போயிடுங்க, நீங்கள் போனால் நாங்கள் ஷேராக வந்துடுவோம்னு சொல்லி சில முக்கியமான நிர்வாகிகள் என்கிட்ட சொன்னாங்க. இல்லை எனக்கு அந்த ஐடியா கிடையாது, நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறேன், தாவேகா நல்ல வாக்கு சதவீதம் பெறுங்கிறது தான் சொல்ல தவிர நான் கூட்டணிக்கு போவேன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் உண்மையாகவே. அப்போ நான் டெல்லிக்கு போகிறது தெரிஞ்சு கூட, டெல்லியில் நான் இருந்தப்போ சில காங்கிரஸ் தலைவர்கள் நீங்கள் வந்து இந்த கூட்டணியில் ஓகே ஐடியா பண்ணிட்டு வராதிங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நாங்களும் வரோம்னு சொன்னாங்க. இது வந்து அந்த டாக் வந்து இருக்கும், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சார் இப்போ கீழே வரைக்கும் அந்த கேடஸ்குள்ளார எவ்வளோ மிஸ்அண்டர், எங்கே நாங்கள் எப்படி வெளியில் நின்று சண்டை போட்டவங்க எப்படி ஒன்றாயிட்டோம். ஆனால் அங்கே வந்து எவ்வளவு அவங்களுக்குள்ளார வந்து அந்த 19 எலெக்ஷன்லேயே 24 இருந்த அந்த 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 வந்து ஒற்றுமை வந்து இப்போ இல்லை. ஏன்னா காங்கிரஸில் உள்ள தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி கடைசியில் ஒரு மாதிரி ஒரு நம்பரில் செட்டில் ஆகி அவங்க டிஎம்கே கூட்டத்தில் தொடருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலையா? தொடரலாம், தொடரவில்லை என்றால் அந்த கட்சி உடைந்து விடும். காங்கிரஸ் உடையும், தமிழ்நாடு காங்கிரஸ் உடையும், மீண்டும் சில பேரவைகள் உருவாகும். காங்கிரஸ் அப்படின்னு சில பேரவைகள் உருவாது வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து இவங்களுடைய கண்டிஷனுக்கு வரலைன்னா there are possibilities we will சிதம்பரம் வந்து உடைச்சிருவாரு. சிதம்பரம் இல்லை, சில பேரவைகள் உருவாகும். கேளுங்க, நீங்கள் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி தாயா பிள்ளையெல்லாம் இல்லை. நாங்கள் தாயா பிள்ளையாக இருந்தவங்க பிரிஞ்சது உண்மை, சண்டை போட்டது அடிச்சுக்கிட்டு இருந்தது உண்மை, பேசியது உண்மை, எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஜிட்டலில் இருக்குது பொது வழியில். நாங்கள் ஒரு தாய், நீங்கள் சொன்னீங்களே ஒரு தாய் மக்கள் உங்கள் வாயில் சொன்னீங்க, நாங்கள் திரும்பி ஒன்றாயிட்டோம். அதனால் எந்த மன ஆச்சரியமும் இல்லை. யாரோ ஒரு சிலர் லோக்கலில் அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கலாம், அந்த போட்டி இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு 99% எல்லாம் அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறதுல ஒருமைப்பட்டு விட்டோம். ஆனால் காங்கிரஸ் இன்னும் சொல்கிறேன், there are possibilities of Congress split from that alliance and they may go to TVK. There are possibilities. அதை இல்லைன்னு நீங்கள் ரூல்ட் அவுட் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி போகுது. அது வந்து அப்போ அது ஒரு 1 கோடி ஓட்டையாவது உத்தரவாதப்படுத்தாதான் அது பெண்கள். அப்போ அவருடைய கணவன்மார்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது 2 கோடி ஓட்டு, ஒரு உத்தரவாதமாக கிடைக்காது. கையில் காசு வாங்கி கிட்டத்தட்ட 2000. இப்போ நாங்கள் தான் அதை 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கேன்னு இல்லை வாங்கிக்கிறதுக்கும் வரப்போகிறது மக்கள் யார் மக்கள் அவங்க சொல்லுவாங்களே, எங்கள் வரி பணத்தை தானே கொடுக்குறீங்க, என்ன மக்களுக்கு தெரியாதா? 24 தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியாதா?
பல கிராமங்களில் ஊர்களில் இது மாதிரி மகளிர் குடும்ப தலைவிகள்லாம் மிரட்டப்பட்டது தெரியாதா? தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அந்த 1000 ரூபாயை கேன்சல் பண்ணிவிடுவோன்னு மிரட்டப்பட்டார்கள். இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் அப்போ மிரட்ட முடியாது அவர்களை. இன்னொன்று பணநாயகத்து மூலம் வந்து வாங்கி விடலாம் என்ற தைரியம் அவர்களுக்கு இருக்குது. அதையெல்லாம் முறியடிக்கும். இல்லை, முதலமைச்சர் சொல்கிறாரு என்டிஏ ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் இப்போ கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. அப்படி தான் சும்மா போய் சொல்கிறார். இவர் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக்கிட்டு வெறும் வெற்று விளம்பர திட்டங்களை சொல்லிட்டு அவர்களுக்கு பயமே. ஒன்று தெரியுமா, பெண்களுக்கு பஸ் ஸ்கீம் கொடுத்தாரு எல்லாம் அதில் சார். நீங்கள் இன்னைக்கு போராடாத ஏதாவது ஒரு துறையை சேர்ந்த அலுவலர்கள் இருக்காங்களா? 2020-21 இதே மாதிரி போராட்டம் வந்துச்சு. ஆசிரியர்கள் பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலே பேசினாரு. அது எல்லாரும் எல்லா தேர்தல் நேரத்தில் எல்லா வாக்குறுதியில் 520 வாக்குறுதி 510 வாக்குறுதி சொல்லிட்டு அதில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு வரைக்கும் போராடுறாங்க. அது மாதிரி சத்துணவு அரசு நேர பகுதி நேர ஆசிரியர்கள் இப்போ கூட பார்த்தா ஊழியர்கள் எல்லாருமே வந்து போராடுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல், அதெல்லாம் வந்து திமுக ஓட்டு வங்கி இந்த முறை பாருங்களேன் சார். நீங்கள் அவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் எந்த அளவு அவர்கள் அச்சத்தில் இருக்காங்கங்கிறது அவங்க பேச்சிலே தெரியுது. என்டிஏ கூட்டணி உருவான பிறகும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் எதிர்பாராத நடக்காதுன்னு நினச்ச அமமுக மீண்டும் கூட்டணியில் போனப்போ எங்களை சோசியல் மீடியாலேயும் அவர்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் திமுகவுக்கு வந்து ஊடகங்கள்லேயும் ஒரு அணி இருக்குது. அப்படின்னா டிபேட்டில் வந்து திமுக சார்பானவர்கள் வந்து உட்காந்து பேசுகிறது வேற, ஊடகங்கள்லேயே எடிட்டோரியலில் திமுக நிர்வாகியின் மகள்கள் அங்கே வந்து இருந்துட்டு அவர்கள் திமுகவை இப்போ டிபேட் போடுறாங்க. ஏடிஎம்கே ஏஎம்எம்கே எப்படி உண்ணானாங்களா, இது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஓட்டெல்லாம் ஏஎம்கே வாங்கிய ஓட்டெல்லாம் இவருக்கு எதிரான ஓட்டாச்சு, அப்படிலாம் என்னென்னமோ டிபேட் நடத்துகிறாங்க. 70 அன்றைக்கி அவர் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் அவரே வருத்தப்படுறாரு. 70 நாட்களுக்கு மேலே ஆகுது நாங்கள் குழு அமைத்து, திமுக இன்னும் குழுவே அமைக்கவில்லை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய இதாகி அன்றைக்கி டெல்லியில் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அங்கே நண்பர் செல்வ பெருந்தகையோட வாய்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இருந்ததுக்கப்புறம் தான் இப்போ குழு போடுறோன்னு வந்திருக்காங்க அவங்க. அந்த அளவு ரிஃப்ட் இருந்ததை நான் பார்த்து எந்த ஊடகத்திலையும் வந்து டிபேட் நடந்தா. பட் மைனாரிட்டி ஓட்டுலாம் கன்சாலிடேட்டாக ஒரே பக்கம் தான். ஸோ அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு 15-18% அது இந்த தேர்தலில் அதில் பெரிய சரிவை அவர்கள் காண்பார்கள். மைனாரிட்டி ஓட்டு எந்த ஓட்டை சொல்லி, ஏன்னா இந்த ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சி இருக்கிறது. நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு சொல்லி அவங்க மக்களை ஏமாற்றுவது, எல்லாத்துக்கும் மேலே சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது. இதுவரை கேள்விப்படாத அளவு. முன்னெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் பார்த்தா எங்கேயோ ஒரு கொலை நடக்கும், ஏதோ ஒரு பெண்களுக்கு வன்கொடுமைகள் நடக்கும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் அது இந்த போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதை மருந்து விற்பனை, பள்ளி மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் மாணவர்கள் கூட கஞ்சாவை பள்ளிக்கூடங்களிலே வைத்திருப்பது, காவல்துறையை சேர்ந்த காவலர்களே கஞ்சா வியாபாரம் செய்கிற அளவுக்கு அவர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, 0 கஞ்சா. இங்கே வந்து விளைச்சலெல்லாம் நடத்தியாச்சு. டிஜிபியாக சங்கர் ஜுவால் இருந்தபோது சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமாக கனெக்ட் பண்ணி லா அண்ட் ஆர்டர் பெட்டராக இருக்குது, கொலைகள் பாலியல் இன்னைக்கு இல்லை டிஜிபி சொல்லுவார். நம்மளுக்கு தெரியுது இல்லை, இதை எப்படி ஒரு பால்வாடிக்கு போகிற பிள்ளையிலேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. எத்தனையோ ஊடகங்களில் சிசிடிவியில் பார்க்குறோம். இந்த கஞ்சா போதையில் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு என்ன மாதிரி கொடூரமான தாக்குதல் நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேறு நம்ம கேள்விப்படாத போதை மருந்துகள்லாம் 2000 கோடி 3000 கோடிக்கு கடத்தப்படுவது பிடிவிக்கப்படுது. கேட்டால் வேறு மாநிலம் அந்த மாநிலத்தில் விடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு பண்ணுவேன். அதே மாதிரி வந்து எந்த ஒரு சமூக விரோத செயலுக்கும் பின்னணியில் திமுகவுடைய தொடர்பு இருப்பதுங்கிறது எல்லோருக்கும் தெரியுது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், நெடுஞ்சாலைத்துறையில் கட்டப்படுகிற 15 கோடி 20 கோடிக்கு கட்டப்படுகிற பாலமே 3 மாதம் தாங்க மாட்டுது.
இன்றைக்கி 30% வரை கமிஷன் பெறப்படுவதாக பெறுவதாக குற்றச்சாட்டுகள். இன்றைக்கு பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு குடும்பம் அந்த அமைச்சராக இருக்கின்ற உத்தமபாளையத்தைச் சேர்ந்த திரு பிடிஆர் பழனிவேலராஜன் ஒரு ஊடக நண்பர்கிட்ட பேசினது ஊடகங்களில் வந்தது. இதுபோல் நிறைய எடுத்துக்காட்டுகள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தின் பிடியில் இன்றைக்கு அந்த ஆட்சி மாட்டிக்கொண்டு எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு முதல் காரணமாக சொல்லப்படுவதே திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த பிரச்சனைகள் தான் என்று கூட சொல்கிறார்கள். அது உண்மையான தெரியல. இதுபோல் பல தொழிலதிபர்கள், பல்வேறு தொழிலை நடத்துபவர்கள், இன்னும் சொல்லணும்னா அந்த கட்டிட தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கவங்களாம் பல பேர் பலாயிரம் கோடிக்கு லேண்டை வாங்கிட்டு அப்ரூவலுக்கு இல்லாமல் தவிக்கிறார்கள். இது ஒரு முதல்வர் தான் மகனுக்கு முதல்வர் கூட 40-50 ஆண்டுகள் படிப்படியாக வந்தால் என்ன அவசர கதியில் அவர் துணை முதல்வர் ஒருவர் அரசியலுக்கு வருவது யார் வேண்டாலும் வரலாம். இப்போ எங்கள் அப்பா அரசியலில் இருக்கிறதுனால அந்த கட்சியில் நான் வரக்கூடாதுன்னு இல்லை, நான் சட்டமன்றத்தில் போட்டிக்கிட்டு வரலாம், அமைச்சர் கூட ஆகலாம். திடீர்னு அவசரமாக துணை முதல்வர் பதவியும் இப்பொழுது அவர் முன்னிறுத்தப்படுவது எல்லோருக்கும் தெரியுது. முதல்வர் அவரை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார். திருமதி சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவங்களால தான் அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க. திரும்ப உங்களுக்கு கொடுத்தது அப்படி தானே? நீங்கள் எவ்வளோ சின்ன வயசில் வந்தீங்க? என்ன காரணம் வந்தீங்க? திரும்ப சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவங்களால தான் வந்தீங்க சார். நான் 23 வயசுலேருந்து அம்மா கூட இருக்கிறோம் சார். கேளுங்க சசிகலாவுடைய உறவினர்களால தான் இருந்தீங்க. சசிகலா அம்மாவுடைய உறவினர்னால நான் அம்மாட்ட அறிமுகமானேனே தவிர அம்மா தனிப்பட்ட ஒருவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஒருத்தர் வேணும் பதவி மாற்றி கொடுத்தது உங்கள் குடும்பத்துக்குள்ள. இல்லை சார், சொல்ல வரேன் சார். அம்மா எனக்கு எங்கள் ரத்த உறவு கிடையாது. அம்மா என்னை அரசியலில் கொண்டு வந்தது உடனே எனக்கு பதவி என்னை எம்பி ஆக்குனாங்க. எம்பியாக கேண்டிடேட் ஆக்கி எம்பியாக ஜெயித்தேன் 2004. கேளுங்க இல்லை, நான் அவர்களுடைய ரத்த உறவு கொடுக்கல, ஆனால் திரும்ப சசிகலாவோட ரத்த உறவு தானே கொடுத்தாங்க. இல்லை எனக்கு பதவி கொடுத்தாங்க. என்ன ஒன்றும் முதல்வர் அமைச்சராக அவங்களுக்கு அப்புறம் முதலமைச்சராக இருக்கிறதுக்காக அம்மா ஒன்றும் திரிக்கல என்ன கொண்டாங்க. மகாதேவனை 3 மாதத்தில் எடுத்துட்டாங்களே. இல்லை 3 மாதத்துல மகாதேவன் பதவியை விட்டு எடுக்கப்பட்டார். திரு வெங்கடேஷ் அவர்கள் 6 மாதத்திலே பதவி விட்டு எடுக்கப்பட்டார். நான் ஒரு 10 வருடம் இருந்தேன். இல்லை சார், இவங்க பர்சன்டேஜில் பார்த்தா இங்கே திருமதி கனிமொழி இருக்காங்க, அவர் தயாநிதிமாறன் இருக்கார், உதயநிதி இருக்கார், எல்லாம் எந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நாங்கள் என்ன ஒரு பேரவை செயலாளர் இருந்தேன், ஒரு எம்பியாக இருந்தேன். கேளுங்க கேளுங்க எம்பியாக இருந்தேன். ஒரு 2006 நான் பொருளாளரானேன். அதுக்கப்புறம் நான் என்னை அம்மா ஒதுங்கி இருக்க சொல்லிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, கட்சி விட்டு எடுத்தாங்க. அதனால இல்லை நான் சொல்றது அவருடைய மகன் என்பதால் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அன்னைக்கே விட்டுருப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கே நான் பதில் சொன்னேன். அவசரமாக அவரை சினிமா துறையில் இருந்தவரை எலெக்ஷனில் நிறுத்துறீங்க, எம்எல்ஏ ஆக்குறீங்க, அமைச்சராக்குறீங்க, அது கூட ஓகே. அவசரமாக துணை முதல்வர் இப்போ அவசர கதியில் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சியில் இருக்கீங்களே. இது மாதிரி ஒரு குடும்ப பிடியில் இதை தான் வாரிசு அரசியலில் நாங்கள் லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷனில். அடுத்த முறை நான் சீக்கிரமே பேட்டி எடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு சந்திச்சா ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவராக பார்க்கறதா, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவராக பார்க்கறதா? உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அம்மா அவர்களின் ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கும். ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்து நேரத்தில் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. சந்திப்போம்.